He belongs to a Tamil chauvinist organization called Naam Tamilar Katchi. Continuously they attack us. That's my wife, he's my batchmate. He's also a police officer. He was attacked, her photos were mocked. என்னை அவமதிக்கணும், நான் பெண்களை மதிக்காதவன், இழிவாழுகிறவன், அவ போலீஸ்காரர் குடும்பத்தை பாருங்கள் இப்படி எழுதுகிறாருன்னு. என் குடும்பத்தை எழுதுனதெல்லாம் நீங்க ஒரு தடவை போடுங்களேன், எடுத்து அனுப்பட்டா. நீ உண்மையிலே தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கு பிறந்திருந்தா தமிழ் சாவனிசம்ங்கிற வார்த்தை நீ உச்சரிப்பியா? நீ யாருடைய தாய்மொழி என்ன, யார் எந்த ஊர்லேருந்து வந்தாங்கன்னு கேட்குறதுக்கு இவருக்கு என்ன உரிமை இருக்குது? நான் தனிப்பட்ட காரில் டின்ட்டு போட்ட கிளாஸ் போட்ட காரில் நான் வரேன், நான் மன்னிப்பு கேட்குறேன். நான் அதை ஒத்துக்கலை, எனக்கு உடன்பாடு இல்லை, நான் சொல்லிட்டேன். சும்மா போகிற போக்கில் சொல்லிட்டு போன எதுக்கு உனக்கு மன்னிப்புக்கு? நீ யார் முதல்ல? நான் எதுக்கு உன்ட்ட மன்னிப்பு? சரி மோதுறதுன்னு ஆயிடுச்சு, மோதுவோம் வா. ஏன்னா நீ என்ன பண்ணுவ? நீ என்ன பண்ணிடுவ? நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லு. ஆற்றால் நீ ஒரு ஐபிஎஸ். வணக்கம், இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அஹ்மத். கடந்த சில மாதங்களாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கும் புதிதாக பதவி உயர்வு பெற்றிருக்கக்கூடிய டிஐஜி வருண்குமார் அவர்களிடையே நடக்கின்ற அந்த வார்த்தை யுத்தம் தான் சமூக வலைதளங்களில் ஒரு மிகப்பெரிய பேச்சு பொருளாக மாறி இருக்கிறது. ஊடகங்களில் அது செய்திகளாகவும் வந்திருக்கிறது. ஊடகங்கள் இதை வச்சு இன்னும் டிபேட் தான் பண்ணல, யார் சரி யார் தவறு அப்படின்ற அடிப்படையில். பட் பொதுவான ஒரு கருத்து என்னன்னா, ஒரு அரசியல் கட்சி தலைவரை ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வெளிப்படையாக பேசுவதும் எதிர்ப்பதும் இதுக்கு முன்னாடி பல பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. அப்போ இது எப்படி அரசாங்கம் அலோவ் பண்ணுது, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற அந்த கேள்விகளை தான் அது எழுப்புகிறது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்குள்ளேயும் சரி, அதே போல் அரசியல் வட்டாரங்கள்லையும் சரி, என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இந்த சண்டை, இந்த வார்த்தை யுத்தம் அப்படின்றது பார்க்கப்படுகிறது. ஒரு அதிகாரி ஒரு அரசியல் கட்சியை டார்கெட் பண்ணி தொடர்ந்து பேசி கொண்டிருப்பது எப்படி அனுமதிப்பது அப்படின்ற ஒரு கேள்வியும் ஒரு புறம். இன்னொரு பக்கம் ஒரு அரசியல் கட்சி தலைவர், நீ காக்கி சட்டை தானே போட்டிருக்க, வாடா மோதி பார்த்துக்கலாம் அப்படின்னு பேசுறது, இது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை போலீஸ் டிபார்ட்மெண்ட் மீது ஏற்படுத்தும் அப்படின்ற அந்த கேள்விகளோட தான் இந்த வாரம் ஏன் என்ற கேள்வியில் இந்த இஷ்யூவை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நியூஸ் மினிட் தமிழ், நியூஸ் லாண்ட்ரி, நாம் ஒரு கம்ப்ளீட் ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எந்த விதமான அரசாங்க விளம்பரமோ அரசியல் கட்சிகளுடைய விளம்பரமோ கார்ப்பரேட் ஆட்ஸோ நம்பி இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள் அல்ல. முழுக்க உங்களுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள். கடந்த ஆண்டு நீங்கள் எப்படி எங்களை சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி 2025லும் எங்களை சப்போர்ட் பண்ணோம். எங்களுடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டும். ஏன்னா அரசியல் கட்சிகளை பார்த்து கேள்வி கேட்பது, அதிகாரிகளை பார்த்து கேள்வி கேட்பது, அரசியல் கட்சிகள் செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்டுவது, இதுதான் ஊடகத்துடைய பணி. அதை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு விஷயங்கள் அதெல்லாம் உங்கள் கண்முன் கொண்டு நாம் ஒரு டிபேட்டபிள் டாப்பிக்காக அதை மாற்றி இருக்கிறோம். ஆகவே நாம் செய்கின்ற இந்த வேலையை நீங்கள் தொடரணும்னு நினச்சிங்கன்னா இந்த கியூஆர் கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தெரிவிக்கலாம். அதற்கான லிங்க்கையும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை தெரிவிப்பீங்கன்ற நம்பிக்கையில் வருண்குமார் ஐபிஎஸ் வெர்சஸ் நாம் தமிழர் கட்சி சீமான், இப்படி போய் நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட வீடியோ வரும், ஏகப்பட்ட பேட்டிகள் அது தொடர்பாக பல பேர் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து இது ஒரு சர்ச்சையாகவே இருந்து கொண்டு இருக்கிறது. ஜூலை மாதத்தில் இது ஆரம்பித்த உடனே ஏதோ ஒரு மோதல் அப்படின்ற மாதிரி தான் அது இருந்துச்சு. ஏன்னா வருண்குமார் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சில பேர் மீது வழக்குகளை தொடுத்தார். அதுக்கு அந்த கட்சி ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி தான் இது ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஏட்டிக்கு போட்டியாக மாறிடுச்சு. இவர் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியை பற்றி ட்வீட் பண்ணுறதும், அதுக்கப்புறம் அதற்கு சீமான் பல்வேறு ப்ரெஸ் மீட்ஸில் ரியாக்ட் பண்ணுறது, ரிப்போர்ட்டர்ஸ் நார்மலாக கேள்வி கேட்பாங்க, கேள்வி கேட்கும்போது அதை ரியாக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அவங்க கட்சிக்காரங்க ஃபுல்லாக வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களை டார்கெட் பண்ணி, அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை டார்கெட் பண்ணி, அவங்களுடைய ஒய்ஃப் அவங்களும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவங்களுடைய படங்களை மாஃப் பண்ணி போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருந்தது. பல பேரை முகம் சுளிக்க வைத்தது உண்மையிலேயே. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு பிஹேவியர் அப்படின்றது ஒரு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள், அவங்களுடைய ஐடி விங், இவங்களுக்கெல்லாம் இதை செய்யக்கூடாது அப்படின்றத சொல்லணும். பட் இன்னைக்கு பெருவாரியான ஐடி விங் அவங்களுடைய ரியாக்ஷனே ஒரு தனிநபரை டார்கெட் பண்ணுறது, ஒரு தனிநபர் ஏதாச்சும் ஒரு கேள்விகளை பேசிட்டோன்னா தொடர்ந்து அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், மற்றவர்கள், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த ரொம்ப சர்வசாதாரணமாக பண்ணுறாங்க. இது இந்த கட்சி அந்த கட்சி பண்ணுது அப்படின்ல, பெருவாரியான அரசியல் கட்சிகள் இந்த மாதிரி டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு மனநிலையில் தான் அவங்களுடைய ஐடி விங் இயங்கிட்டு இருக்கு அப்படின்றத
நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதில் வருண்குமார் ஐபிஎஸ் உடைய குடும்பத்தினர் மீது, அவருடைய குழந்தைகள் மீதெல்லாம் வந்து அவங்களுடைய படங்கள்லாம் யூஸ் பண்ணி இவங்க டார்கெட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் வைத்திருக்கிறார். அதற்காக ஒரு கிரிமினல் டெஃபமேஷனே வந்து நாம் தமிழர் கட்சியின் மீது அவர் ஃபைல் பண்ணியிருக்காரு. அதை நான் ஃபைட் பண்ணுவேன், நான் ரிட்டையர் ஆனால் கூட பரவாயில்ல, நான் ஃபைட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து அதை வந்து பர்சியூ பண்ணிட்டு இருக்காரு. பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவரை டார்கெட் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்துக்காக அவர் ஃபைட் பண்ணுறாரு அப்படின்றத நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. பட் அதே நேரத்தில் ஒரு காவல்துறை அதிகாரியாக தொடர்ந்து ஒரு கட்சியினரை டார்கெட் பண்ணுறாரு, ஒரு கட்சியை டார்கெட் பண்ணி தொடர்ந்து பேசி கொண்டு இருக்கிறார் அப்படின்றத அரசாங்கம் இதை எப்படி அலோவ் பண்ணுது? இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்ட் அல்லது இந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்றது தமிழக அரசியலில் நம்ம கடந்த காலங்களில் பார்த்ததில்லை. கடந்த காலங்களில் வந்து அரசியல்வாதிகளுக்கு சில அதிகாரிகள் மீது கோபம் இருக்கலாம், சில அதிகாரிகளுடைய நடவடிக்கை மீது கோபம் இருக்கலாம். ஆட்சி மாறும்போது அவங்களெல்லாம் தூக்கிட்டு போய் வேற எங்கேயாச்சும் ஒரு இன்சிக்னிஃபிகண்ட் போஸ்டிங்கில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி உட்கார வச்சுருவாங்க. அந்த மாதிரியான அதிகாரிகள்லாம் வந்து பலரும் இருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு ஆதரவான அதிகாரிகளை வந்து நம்ம கடந்த காலங்களில் அந்த மாதிரி இயங்கி இருக்கக்கூடிய அதிகாரிகளை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு இருந்தோம். இனியும் வருகின்ற காலங்களில் அதை நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ அந்த ஒரு விஷயம் அப்படின்றது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. பியூரோக்ரஸியை பொறுத்த வரைக்கும், உங்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவான அதிகாரிகள் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி எதிர்கட்சிக்கு ஆதரவான ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. கவர்மெண்ட் மாறும்போது அந்தந்த ஆஃபீஸர்ஸ் வந்து ப்ராமினென்ட் பொசிஷன்ஸ்க்கு வந்துடுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு யூஷுவல் பேட்டர்னாக இருக்கிறது. ஆனால் எந்த இடத்துலையும் வந்து இந்த ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு எதிராக, அரசியல் தலைவர்களுக்கு எதிராக அவங்க வந்து வெளிப்படையாக பேசினதில்லை. பப்ளிக்கில் ஒரு ஸ்டாண்டை வந்து எடுத்து டார்கெட் பண்ணுற மாதிரி பேசினதில்லை. அது ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். பட் இதில் வருண்குமாரோடைய கேஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அவர் வெளிப்படையாக பேசுகிறார், வெளிப்படையாக டார்கெட் பண்ணுறாரு. விமர்சனம் கூட எந்த அளவுக்கு வைக்கிறார் அப்படின்னா, இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து திரள் நிதி அப்படின்றாங்க, டொனேஷன்ஸை வாங்கி தான் அவங்க கட்சியை நடத்துகிறாங்க. நான் வந்து திரள் நிதி பெற்று வந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் கிடையாது அப்படின்ற வார்த்தை அப்படின்றது பர்சனலாக ஒரு கட்சியை அட்டாக் பண்ணுற வார்த்தை. எல்லா அரசியல் கட்சிகளும் டொனேஷன்ஸை வாங்குறாங்க, எல்லா அரசியல் கட்சிகளும் பணத்தை வந்து அப்படி தான் வந்து அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது, ஒரு குறிப்பிட்ட கட்சியை மட்டும் வந்து டார்கெட் பண்ணி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படி பேசுகிறாரு அப்படின்னும் போது, ஏதோ ஒரு இடத்துல இது எல்லை மீறி போகிறது அப்படின்றது காவல்துறை உணர்ந்ததுனால்தான் அவரை வந்து ட்விட்டர்லேருந்து, அதாவது எக்ஸ் தளத்துலேருந்து பதிவுகளை போடுறதெல்லாம் வந்து நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வைக்கிறது, இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்களில் தொடர்ந்து அந்த ஆஃபீஸர் வந்து இயங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னும் போது, அந்த சண்டைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கா அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. ஸோ இந்த அரசியல்வாதிகளை எதிர்த்து சில ஆஃபீஸர்ஸ் வந்து செயல்பட்டிருக்காங்களா அப்படின்னா கடந்த காலங்களில் செயல்பட்டிருக்காங்க. ஆனால் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, மதுரையில் மு.க. அழகிரி மத்திய அமைச்சராக இருக்கும்போது, அதுக்கப்புறம் அவர் வந்து திமுகவில் சவுத் ஜோனுடைய பொறுப்பில் இருக்கும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தார். அவருடைய ஹோல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தென் தமிழ்நாட்டிலையும் வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸாக அவர் இருக்கும்போது, குறிப்பாக மதுரையில் வந்து அவரை மீறி எதுவும் நடக்காது அப்படின்னும் போது, ஒரு 2011 தேர்தல், அந்த தேர்தலில் வந்து 3 ஆஃபீஸர்ஸ் வந்து மதுரையில் போஸ்ட் பண்ணப்படுறாங்க. சகாயம் ஐஏஎஸ் வந்து கலெக்டராகவும், அதுக்கப்புறம் கண்ணப்பன் வந்து மதுரை மாநகரத்துடைய கமிஷனராகவும், அதுக்கப்புறம் மதுரை மாநகருடைய எஸ்பியாக அஸ்ராகார், இப்போ வந்து நார்த் ஜோன் ஐஜியாக இருக்கார். கண்ணப்பன் வந்து ரிட்டையர் ஆகிட்டார். ஸோ இவங்க 3 பேரை போஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கிளியராக தெரியும் இந்த மாதிரி எம்.கே. அழகிரியுடைய ஆக்டிவிட்டீஸை கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா தேர்தல் நடக்கும்போது அந்த தேர்தலில் பணப்பட்டுவாடா அப்படின்றது பெரிய அளவுக்கு நடக்கும், அதை கண்ட்ரோல் பண்ணும், அதை கர்ப் பண்ணும் அப்படின்றதுக்காக இந்த 3 ஆஃபீஸர்ஸும் இறங்கி வேலை பார்த்தாங்க. அந்த விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணாங்க. மதுரையில் வந்து எலெக்ஷன் வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நடத்தி முடித்தார்கள் இந்த 3 ஆஃபீஸர்ஸும். ஆனால் அவங்க வந்து அந்த லாவை மட்டும்தான் என்ஃபோர்ஸ் பண்ணாங்களே தவிர ஒரு வன்மத்தோட செயல்படலை. அவங்க நினச்சிருந்தாங்கன்னா டெய்லி 3 ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்துருக்கலாம் எம்.கே. அழகிரியை டார்கெட் பண்ணி. பட் அதெல்லாம் அவங்க பண்ணல. அவங்களுடைய மேண்டேட் என்னன்னா, இங்கே எலெக்ஷனை வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனாக இருக்கணும், பணப்பட்டுவாடா அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணணும், அந்த பணப்பட்டுவாடா நடந்துவிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த ஃபோர்ஸை வந்து நம்ம கீழே எந்த அளவுக்கு வந்து வேலை பார்க்க வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வேலை பார்க்க வைக்கணும் அப்படின்றதுல ரொம்ப குறியாக இருந்தாங்க. அதை அவர்கள் நடத்தி முடித்தார்கள். இந்த ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தாங்க, சட்டத்தை நிலைநாட்ட வேண்டும், சட்டம் என்ன சொல்லுதோ சட்டப்படி எப்படி தேர்தல் நடக்கணுமோ அதை உறுதி செய்வது,
அதுதான் அவங்களுடைய மேண்டேட்டாக இருந்துச்சு. அவங்க அதை பண்ணி முடிச்சாங்க, ரொம்ப சிறப்பாக பண்ணி முடிச்சாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து பல ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, பெயர்கள்லாம் சொல்ல விரும்பலை. அதாவது ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு வெளிப்படையாகவே சில ஆஃபீஸர்ஸ் செயல்பட்டிருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் கான்வாய் போகும்போது கான்வாய்க்கு முன்னாடி நடந்து போன ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர் முழுக்க முழுக்க நம்புகின்ற ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து சில பேர் இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து அதுக்கப்புறம் சந்தித்த பிரச்சனைகள் அப்படின்றது ஏராளம். அதாவது கவர்மெண்ட்டுக்குள்ளேயே அவங்களுக்கு போஸ்டிங்ஸ் ரீதியாகவும் சரி, அதே போல் லீகலாக அவங்க சந்தித்த பிரச்சனைகள் அப்படின்றது ஏராளம். பட் இதெல்லாம் வந்து என்னன்னா எந்த இடத்துலையும் ஸ்பில் ஓவர் ஆகலை. மீடியாவில் வந்து அது வந்து ஒரு பெரிய ஏட்டிக்கு போட்டியாக பேசுகின்ற ஒரு விஷயமாக மாறலை. ஆனால் இந்த விஷயம் அப்படின்றது வந்து கொஞ்சம் எல்லை மீறி போகிறதா அப்படின்ற அந்த கேள்வி தான் வந்து எழுகிறது. இப்போ நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் வந்து காக்கி சட்டையை போட்டிருக்கிறதுனால அந்த திமிரில் தான் நான் பேசுகிறேன், நீ ஆஃப்டர் ஆல் யூ ஆர் அன் ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஆஃப்டர் ஆல் யூ ஆர் அன் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னு மூச்சுக்கு 300 தடவை அவர் பேசும்போது யோசிச்சு பாருங்க அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய மொரால் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஒரு அரசியல் கட்சி தலைவர் நம்மளை சேலஞ்ச் பண்ணுறாரு, நம்மளால் எதுவும் பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பக்கம். அதே போல் நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்து சில பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட அந்த நபர்களுடைய ஃபோனில் இருந்து சில ஆடியோ கான்வர்சேஷன்ஸ்லாம் வந்து திட்டமிட்டு சமூக வலைதளங்களில் வந்து பரப்பப்படுகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் அவர் மீது வைக்கிறது. அப்படின்னும் போது இது எல்லாமே வந்து இப்போ ஓகேவா இருக்கும். பட் ஏதோ ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு நீதிமன்றங்கள்லாம் இதை வந்து ஒரு சீரியஸான விஷயங்களாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னும் போது இந்த அரசாங்கத்துக்கு தான் அது வந்து பிரச்சனையாக முடியும். இதை பல பேர் டிபார்ட்மெண்ட்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்களும் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க, அதை சொல்கிறாங்க. பட் அது எந்த இடத்துலையும் வந்து அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியாத ஒரு சூழல் அப்படின்றது ஏற்பட்டிருக்கிறது. சிவில் சர்வீஸில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ்க்கு ஐபிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஐஏஎஸ்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய கண்டக்ட் ரூல்ஸே வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு பொலிட்டிக்கல் நியூட்ரலிட்டி அப்படின்றத மெயின்டைன் பண்ணணும். எந்த சார்பு தன்மையும் இல்லாமல் வெளிப்படையாக நான் வந்து ஒரு கட்சிக்கு எதிராக செயல்படுகிறேன் அப்படின்றத எந்த இடத்துலையும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடக்கூடாது. அது பண்ணீங்கனாலே வந்து ஒரு ஆஃபீஸர் பண்ணுற தவறு ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டையும் பாதிக்கும். ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டை பாதிக்கிற ஒரு விஷயம் ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் பாதிக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து காட்சிகள் மாறும்போது இதெல்லாம் நடக்கும். பப்ளிக் பர்செப்ஷனில் பப்ளிக் என்ன மாதிரி இந்த விஷயத்தை பார்க்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து போக தான் தெரியும். ஏதோ ஒரு இடத்துல இது எல்லை மீறுகிறது அப்படின்ற மாதிரி பப்ளிக் அதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கங்களேன். அதுக்கப்புறம் அது அரசாங்கத்துக்கு தான் வந்து ஒரு பிரச்சனையாக வந்து முடியும். அப்படின்னும் போது ஏன் இதை அரசாங்கம் அலோவ் பண்ணுது அப்படின்ற அந்த கேள்விதான். வருண்குமாரோடைய ஃபேமிலியை பர்சனலாக டார்கெட் பண்ணாங்க, வருண்குமாரை டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக அவர் அரசாங்கத்திட்டேருந்து பர்மிஷன் வாங்கி ஒரு கிரிமினல் டெஃபமேஷன் அவர் ஃபைல் பண்ணியிருக்காரு. ஒரு லீகல் ரிகோர்ஸ் அவர் எடுக்கிறாரு, அவருடைய உரிமை. ஆனால் அதை ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேட்டாக மாற்றும் போது அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, வெளிப்படையாக வந்து மீடியாவில் பேசி ஒரு அரசியல் கட்சியை தொடர்ந்து விமர்சனம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை அப்படின்றது இது அரசாங்கத்தை பாதிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இருக்கிறது. அப்போ ஏதோ ஒரு இடத்துல காவல்துறை உயர் அதிகாரிகள் இதில் தலையிட்டு இந்த விஷயத்தை வந்து கூல் டவுன் பண்ணணும், இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படின்றது காவல்துறை உள்ளே இருக்கக்கூடிய அதிகாரிகளே பல பேர்கிட்ட பேசும்போது அவங்களே அதை சொல்கிறாங்க. ஏன்னா இந்த விஷயத்தை நாங்கள் சப்போர்ட் பண்ணல. இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸர் வந்து தொடர்ந்து ஒரு அரசியல் கட்சியை டார்கெட் பண்ணுவதோ, அதே மாதிரி அந்த ஆஃபீஸரை ஒரு அரசியல் கட்சியை டார்கெட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறதோ டிபார்ட்மெண்ட் வந்து போலீஸ் ஃபோர்ஸ் வந்து அலோவ் பண்ணக்கூடாது, அரசாங்கம் அலோவ் பண்ணக்கூடாது. அப்போ ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கன்சென்ஸை கிரியேட் பண்ணி இவங்களை வந்து அமைதிப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட வேண்டும். ஏன்னா பேக்டோரில் சில நெகோசியேஷன்லாம் நடந்திருக்கும். இப்போ அதையும் வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யார் யார்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்க, யார் யாருக்கு தூது அனுப்புனாங்க அப்படின்றதெல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னும் போது பிரச்சனையை முடிக்கின்ற விதத்தில் இது நடப்பதாக தெரியல. இது ஒரு ஆரோக்கியமான ட்ரெண்டு கிடையாது. இப்போ நாளைக்கு வந்து இதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு டிஎஸ்பியோ அல்லது ஒரு இன்ஸ்பெக்டரோ அல்லது ஒரு சப் இன்ஸ்பெக்டரோ இந்த மாதிரி வீடியோ போட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் பேசினா அலோவ் பண்ணுறீங்க, அதே மாதிரி ஒரு குரூப் 1 ஆஃபீஸர் பேச ஆரம்பிச்சிட்டான்னா, ஒரு குரூப் 1 ஆஃபீஸர் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி யார் மீதோ இருக்குது அப்படின்றதுக்காக தொடர்ந்து அவர் வந்து வெளிப்படையாக பேட்டிலாம் கொடுக்க ஆரம்பித்து சமூக வலைதளங்கள்லாம் பயன்படுத்தி தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிங்கன்னா அந்த போலீஸ் ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய அந்த டிசிப்ளின் என்ன ஆகுறது? பொலிட்டிக்கல் நியூட்ரலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். சொல்லும் போதே வந்து 2வது குறிப்பிட்டு அந்த ஆல் இண்டியா சர்வீஸ் ரூல்ஸில் ஜென்ரலில் வந்து 2வது பாயிண்டே வந்து பொலிட்டிக்கல் நியூட்ரலிட்டி. ஒரு ஆஃபீஸர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் நியூட்ரலிட்டியை மெயின்டைன் பண்ணும். வெளிப்படையாக நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு எதிராகவோ ஒரு அரசியல் நடவடிக்கைக்கு எதிராகவோ அல்லது ஒரு அரசியல் இயக்கத்துக்கு ஆதரவாகவோ நான் செயல்படுகிறேன் அப்படின்றத காமிச்சிக்க கூடாது.
ஆனால் அந்த இடத்துல இதை தவறி இருக்கிறார் அப்படின்னா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், இது போலீஸ் ஃபோர்ஸ் மற்றும் அரசாங்கத்தின் மீது வேறு விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. முழுக்க முழுக்க அரசியல் ரீதியாக காட்சிகள் நாளைக்கு வந்து ஆட்சியும் காட்சியும் மாறும்போது இது என்ன மாதிரியான ஒரு விளைவுகளை கொண்டு வரும் அப்படின்னு தெரியல. ஏன்னா கடந்த காலங்களில் நம்ம பார்த்துருக்கோம், அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை, அரசியல் காழ்ப்புணர்ச்சி, இதெல்லாம் வந்து தமிழ்நாடு பார்த்து இருக்கிறது. அப்போ இதெல்லாம் வந்து இந்த ஆட்சியில், குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியில் நாங்கள் வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி பழிவாங்கும் நடவடிக்கையெல்லாம் ஈடுபட மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை, இந்த மாதிரி வெளிப்படையாக ஒரு காவல்துறை அதிகாரி வந்து ஒரு அரசியல் கட்சியோட தினம் தினம் சண்டை போடுவது, அவங்களுக்கு எதிராக ஸ்டேட்டஸ் வைக்கிறது, சமூக வலைதளங்களில் பதிவுகளை போடுறது, பேசுறது, அதே மாதிரி அதுக்கு வந்து சீமானுடைய கட்சி ஆட்கள் ரியாக்ட் பண்ணுறது, சீமானும் தொடர்ந்து அவருக்கு எதிராக பேசுவது, இது எல்லாமே வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு போக்கு கிடையாது. ஆகவே இதற்கு இந்த அரசாங்கமும் காவல்துறை உயர் அதிகாரிகளும் முற்றுப்புள்ளி வைப்பார்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஸோ வருகின்ற நாட்களில் இது என்ன விதமான பரிமாணம் எடுக்க போகிறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஏன்னா இது ஒரு கேஸ் ஸ்டடியாக மாறிவிட்டது. இனி ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னா, இன்னைக்கு நாம் தமிழர் சீமானை டார்கெட் பண்ணுறாங்க, நாளைக்கு இது அதிமுகவுக்கும் நடக்கும், அல்லது திமுக எதிர்கட்சியாக வரும்போது திமுகவுக்கு தலைவர்களுக்கே அது நடக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு இடத்துல நம்மளுடைய பொலிட்டிக்கல் எனிமிக்கு எதிராக ஒரு அதிகாரி இப்படி பேசுகிறார் அப்படின்றதுனால அதை அலோவ் பண்ணுறாங்களா அப்படின்ற அந்த சந்தேகமும் எழுகிறது. ஏன்னா நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் டைரெக்டாகவே வந்து அந்த அதிகாரியை சார்ஜ் பண்ணுறாரு, நீங்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுறீங்க, நீங்கள் அப்படி செயல்படணும்னா காக்கி சட்டையை கழட்டி வச்சுட்டு நீங்கள் ஐடி விங்கில் போய் சேருங்க அப்படின்னாங்க. பட் இன்னைக்கு சீமான், நாளைக்கு வேறு யாராச்சும் ஒரு அரசியல் கட்சி தலைவரோ ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ வந்து இருக்கக்கூடும், இல்லை ஒரு குறிப்பிட்ட மீடியா ஆர்கனைசேஷனை டார்கெட் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு போக்கு, இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்ட் அப்படின்றது தமிழகத்தில் இது வரைக்கும் பார்க்காத ஒரு ட்ரெண்டு. இதை இனியும் அனுமதித்தால் இதற்கான விளைவுகள் என்னவாக எப்படி போகும் அப்படின்றதுலாம் நமக்கு தெரியல. பட் எதுவாக இருந்தாலும் அரசாங்கம் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தும். இந்த மாதிரியான ஒரு போக்கு, இந்த மாதிரியான ஒரு ஆரோக்கியமற்ற போக்கு அப்படின்றது நாளைக்கு அரசாங்கத்துக்கு தான் ஒரு அவப்பெயரையும் ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத நான் உறுதியாக நம்புகிறேன். ஆகவே இத்தோட இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறேன். வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.